இப்ப பாருங்க, நம்ம வெளிப்படுத்தல இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வானமும் பூமியும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல என்ன செய்யணும், சுருட்டப்படும் போட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன காணிய, வானம் இந்த பூமி எல்லாம் புஸ்தகம், ஒரு புஸ்தகத்தை நம்ம சுருட்டி வைக்கிற மாதிரி அல்லது ஒரு தோல் சுருளை சுருட்டி வைக்கிற மாதிரி சுருட்டப்பட்டு இல்லாமல் போகும்னு சொல்லி. அப்ப தேவனுடைய பார்வைக்கு இது இல்பொருளாக உள்ள ஒரு காலம் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம படுத்துட்டு ஒரு பாய சுருட்டிய மாதிரியாங்க. இந்த உலகத்துக்குள்ள ஒரு முடிவு வரப்போகுது. அப்ப இந்த முடிவுக்குள்ள இருக்க நம்ம உலகத்தை பெருசா நினைக்காம தேவன் பெரிதாக நமக்கு வச்சிருக்கதை நினைக்கணும்னாங்க, அது எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம இந்த உலகத்துக்குள்ள இருந்துட்டு எவ்வளவு மேன்மையை பற்றி பேசினாலும் சரி, உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் முடிவு அதை சுருட்டி அங்க மாத்தி தூரம் எடுத்து போடுற மாதிரி அங்க எழுதப்பட்டிருக்கு. நீங்க யோவான் 15:9 படிங்க. அதனால நம்ம என்ன செய்யணுமா, படிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களின் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள்னு சொல்லிருக்கு. இப்ப தேவன் அவர் மேல அன்பா இருந்தாருன்னா அவர் மனுஷனா வந்திருக்காரு, மனுஷனா வந்து நின்னாங்க பேசுகிறாரு. அப்போ தேவன் அவருக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அவரை யாருக்கும் அவருடைய சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி செய்ய அவரை அனுப்பியிருக்காரு. அனுப்பி இருந்து அதை செய்து முடிக்கும் அளவு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவாரு, அந்த நரிகிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அவ்வளவு தைரியம். ஏன்னா தேவன் கூட இருக்கிறார். தேவன் தீர்மானித்த காரியங்கள் தான் அவருக்கு மேல நிறைவேறும். அப்ப தேவன் அவரோடு கூட இருந்து தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறத, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதை நிறைவேற்றுகிறது தாங்க அன்புன்னு சொல்றாரு. இதா என்னில் அன்பா இருக்கிற போல. உலக பிராரம்பத்தை தேவன் அவரிடத்துல அன்பா இருக்க மாதிரி தோணாது. மற்றவர்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது இவர் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், தேவன் இவரை கைவிட்டிருக்காரு, இவரோடு தேவன் இருந்தா ஏன் இவ்வளவு உபத்திரவத்துக்குள்ள, தண்டனைக்குள்ள, ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுகிறார்னு தான் இருக்கும். அதனாலதான் அந்த கள்ளமாரன் நிந்திக்கானுவன், போர் சேவர்கள் நிந்திக்கிறார்கள். மற்றவர்களை ரட்சிக்க வந்த இவன் ரட்சிக்க, இவனையே ரட்சிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லியாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறார். அப்ப தேவன் நம்மில் அன்பா இருக்கிறார்னா அதுக்கு அர்த்தம், நம்மில் அன்பா இருக்கிறதுனாலதான் அவர் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப நமக்கெல்லாம் தேவனை தெரியுதுன்னா, அவரு பரிசுத்தமானவர், அவர் பிரமாணத்துக்குரியவர், புரியுதில்லை, அவர் பிரமாணத்துக்குரியவர், அவர் நீதி நிறைந்த தேவன். அப்போ அவரிடத்துல இந்த வழிகள்ல தான் நாம என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். மற்றவர்களை மாதிரி அவர் ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி அவரை வழிபடுகிறது அல்லது அப்படி ஆராதிக்கிறது அதெல்லாம் தேவனுக்கு உகந்ததல்ல என்கிற அறிவை தேவன் நமக்கு தந்திருக்குன்னா அதுவே அன்பு தான். கிறிஸ்துவனுடைய அன்பு தான் நம்ம என்ன செய்யறது, அவரை குறித்து அறிகிறதுக்குள்ள, தேவனை குறித்து அறியக்குள்ள ஒரு இதை ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை நமக்கு தந்துருக்கு. இனி அந்த அன்பு தான் நம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காம பாதுகாத்து வச்சிருக்கு. இல்லைன்னா மரணம் எந்த வயதிலையும் எந்த வாசல் விளையாட்டும் நமக்கு மேல வரலாம். நம்ம இன்னைக்கு செய்தித்தாள்ல எல்லாம் பார்க்க இறந்த ஆட்களுக்கு இது விபத்துகள்ல, கொள்ளை நோய்கள்ல, நாசமோசங்கள்ல, எதிர்பாராத மரணங்கள், இன்னொருவனுடைய மிஸ்டேக்கு இன்னொருத்தனை மேல வந்து பலிச்சிடும், அவன் தாரமார ஓட்டிட்டு வந்து இவனை அடிச்சு கொண்டு போட்டுருவான். அப்ப இவைகளில் இருந்தெல்லாம் பாதுகாக்கப்படுதுன்னா அப்ப கிறிஸ்துவின் அன்பு தான் நம்ம என்ன செய்ய பாதுகாத்திருக்கு. இந்த அன்பை தான் நம்ம அதில் நிலைத்திருங்கள், அதுக்கு பாத்திரமா நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அவருடைய அன்பிலே வைத்து கொள்ள நம்ம என்ன செய்யணுமா, பாத்திரமா நடந்து கொள்ளணும். அவருக்கு விரோதமான வாழ்க்கையை நம்ம கையில எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி வராரு சீசர்கள்ட்ட. என்னுடைய அன்பிலே, பிதாவினுடைய அன்பினாலே நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன், இந்த உலகத்துல இந்த பிசாசு பண்ணுகிற உபத்திரவங்கள், நாசமோசங்கள் இதெல்லாம் நான் ஜெயிச்சேன், உலகத்தை ஜெயிச்சேன். அதான் சீசர்கள்ட்ட அவர் சொல்லி கொடுப்பாரு. நம்மை ஜெயம் உள்ள புருஷர்களாய் இஸ்ரவேலராய் மாற்ற தேவன் விரும்பியார். இப்ப இஸ்ரவேல் என்கிற பேருக்கு அர்த்தமே ஜெயம் பெற்றவனாங்க அர்த்தம். அவன் தேவனோடு போராடி அவரிடத்திலிருந்து அந்த ஜெயத்தை வாங்கினான், அந்த ஆசீர்வாதத்தை. அவன் இரவிலே தனித்திருந்தான் பயந்து. அவனுக்கு ஆஸ்திகள் இருந்தது, உடைமைகள் இருந்தது, 2 பரிவார நிறைய சம்பாத்தியங்கள் இருந்தது. ஆனா தன்னுடைய ஜீவனை குறித்து அவனுக்கு பயம். எந்த நேரம் சகோதரனால் நான் வஞ்சிக்கப்படுவேனோ, அழிக்கப்படுவேனோ. ஏன்னா சகோதரன் அப்படி ஒரு சபதம் பண்ணியிருப்பான், நம்ம அப்பாய்க்கு மரணத்துக்கு பிறகு நான் உன்னை பார்த்துடலாம். அப்போ தகப்பனாருக்கு இவன் அந்த நேரமே ஓடி தள்ளிடுவான். பிறகு ஒரு 20 வருஷம் கழிச்சாங்க ரிட்டர்ன் வரான். அப்போ பழைய அந்த சபதத்தின்படி
அவன் என்ன கொன்றுவானோன்னு உள்ள ஒரு பயத்தில் அங்கே இருக்கிறான். அப்போ மரண பயம், மரண திகில் அங்கே இருக்கும்போது மரணத்தை ஜெயித்த தேவன் அல்லது மரணத்திலிருந்து அவனை தப்புவிக்க வல்லவர் அங்கே வாரார். அப்போ அவரோடு ஒரு போராட்டம் போராடும் போது அவர் சொல்லுவார், நீ தேவனோடும் போராடி ஜெயித்த அப்படின்னா தேவனோடு அவர் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீ ஒரு போராட்டம் உள்ள ஒரு மனிதனாய் இருந்தாய், அவருடைய அன்புக்கு பாத்திரவானாய் மாறினாய், விழித்திருந்தான், அதாங்க ஜெயம் பெற்றவன் சொல்லியிருக்கு. அப்போ தேவனும் கிறிஸ்துவனிடத்துல அன்பா இருந்தார்னா அவருடைய கிருபைகளை அவருடைய ராஜ்யத்தின் தீர்மானங்களை இவரை கொண்டு செய்தாருன்னா அந்த அன்பு தான் அவரை கொண்டு செய்ததுக்கு இவர் உடன்பட்டதுனால எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தையும் உன்னதங்களில் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் வலது பரிசுத்துக்கு உள்ள இடத்தையும் கொடுக்கிறார். அது அன்பு. நம்முடைய அன்பும் சோதிக்கப்படும். நம்ம அந்த அன்பு தேவனிடத்துக்குள்ள இருக்கிறோமா, இல்லை அதுல இருந்து வெளியே போறோமா, அதுல நிலைத்திருக்கிறோமா, அது சோதிக்கப்படும் போது நாம் ஜெயித்தவர்களானால் நாமும் அந்த அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுவோம். அப்ப அன்புன்னு சொல்லுகிறது நம்ம வெறும் மாமிச அன்பு மாதிரி மட்டும் இல்லை. அன்புன்னு சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களை நம்மை அழைக்கிறதே அன்பு. இந்த உலகத்துல, இந்த அநித்தியமான உலகத்துல வாழ்கிறது அல்ல, நித்திய காலம் நித்திய ராஜ்யத்துல அவரோடு வாழுகிறதற்கும் நிறைய ஆக்கினிருந்து நான் தப்புக்கும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய பிரமாணங்களை காரியங்களை வெளிப்படுத்தியாருன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஆட்கள். இது இல்லாம தான் எத்தனை பேர் காலம் கடந்து போறாரு. இதை தான் சீசர்களுக்கு அவர் எடுத்து சொல்லி கொடுக்கிறார். அப்ப சுவிசேஷம் எல்லாருக்குள்ளும் அறிவிக்கப்பட்டது, ஆனா எல்லாருக்குள்ளையும் பலன் செய்யவில்லையேன்னு போட்டிருக்கு. பலன் செய்யறனா உணர்வு இல்லாத தன்மை, காதுள்ளவன் கேட்க கடவன், எல்லாருக்கும் கேட்டு ஆனா அந்த காதனுள் கேட்டது உணர்வுக்குள்ள போகல, அவங்கள உயிர் எழும்ப வைக்கல. அப்படி ஒரு உணர்வு வந்திருந்துன்னா அவர்கள் இயேசுவை பின்பற்றி இருப்பார்கள். அதுவும் அவருக்கு சொல்றாரு, ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியோடு கூட நடவுங்க, உங்களை விட்டு எடுக்கப்படும் போது நீங்க எப்படி நடப்பீன்னு கேட்காரு. வழிகாட்டி இருக்கும்போது பின்னாடி போனீங்கன்னா அவருக்கு குறிப்பிட்ட வழியில கொண்டு விடுவாரு, அந்த ஸ்தலத்துல போய் சேர முடியும். அப்போ ஒளி எடுக்கப்பட்ட பிறகு நீங்க எப்படி நீங்க நடப்பி, உங்களுக்கு வழி தெரியாது அப்படின்னு. அப்ப தேவன் வாய்ப்பு தரும்போது அதை பயன்படுத்தி வந்தாய் அவருக்கு அன்புல நிலைத்திருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, கதவை பூட்டின பிறகு தட்டுனா திறக்கப்படாது, வாய்ப்புகளை தேவன் தரும்போது. அப்ப நம்ம எப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ள பழகணும். நமக்கு ஏற்றபடி தேவனை நம்ம ஒரு நியமங்கள் காரியங்களை குறித்து வச்சுட்டு அந்த காலங்கள்ல நீர் வாரும் அப்ப நான் உனக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல விடாது. தேவனுக்கு தான் தெரியும் நம்மளை இந்த காலத்திலே பிடிச்சாதான் குறிப்பிட்ட காலங்கள் ஆகும்போது நாம் அவருடைய சாயலுக்குள்ள கடந்து வர முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், மேன்மையை அடைய முடியும், பிசாசனுடைய வல்லமைகளை. அதுக்கு தான் நம்மளை இந்த இளமையிலே அவர் தேடுகிறது, வாலிபத்துல அவர் தேடுகிறது, யௌவன ஜனம்னு சொல்லியிருக்கு. அதை விட அதுதான் இவருன்னு சொல்லுவார் யோவான், வாலிபர்களை நீங்கள் உலகத்தை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பை வைத்திருக்கிற ஆட்கள். அப்ப தேவனுடைய அன்பு நம்மளை ஒரு வயதான பிறகு சந்திச்சுன்னா, ஆண்டவரே இந்த அன்பை சந்திச்சு என்ன பிரயோஜனம், அறிஞ்சு என்ன பிரயோஜனம், எனக்கு தான் இதை ஜெயிக்க முடியாது. அப்போ அப்பம் வெளிப்படுகிறது அன்பு இல்லை, புரியுது இல்லை? அன்புன்னு சொல்லுகிறது அவரை அறிந்து அவருடைய காரியங்களை நம்மில் நடப்பித்து அவருடைய ஜீவனை நமக்குள்ள பெற்றுக்கொள்கிறது. நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா, அப்படியே எடுங்க கொலோசியர், நீங்க வேணா எடுங்க, இன்னொரு ஆளு எடுங்க 3ஆம் அதிகாரம், இதை அப்படியே வச்சுட்டு அதுல போட்டிருக்க நம்முடைய ஜீவன் அவருக்குள் இருக்கிறதுன்னு போட்டிருக்கோம். படிங்க அதை, அந்த ஒன்னை மட்டும் 3ஆம் அதிகாரத்துல 2லயே 3லயே வர நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க, உங்கள் ஜீவன் தேவனிடத்துல இருக்குது, அதை பெற்றுக்கொள்கிறது கிறிஸ்துவின் வழியே. கிறிஸ்துக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்குது. கிறிஸ்து இல்லாம தேவனுக்குள்ள இருந்து அந்த நித்திய ஜீவனை எடுக்க முடியாது. அப்ப இந்த ஜீவன் நமக்கு ஜீவன் இல்லை, அங்க ஒரு ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவன். அதை தேவனுக்குள் கிறிஸ்துவின் வழியா எடுக்கணும்னு உள்ளதை வெளிப்படுத்துகிறது தான் தேவனுடைய அன்பு. நம்மளும் இப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் சில காரியங்களை நம்ம கெட்டு போகணும்னு நமக்கு தரமாட்டாங்க. அப்ப நம்ம நினைப்போம், இவங்க நம்ம மேல அன்பு இல்லை போல இருக்குது.
ஆனா வளர்ந்துதான் பிற்காலத்துல தெரியும் நம்ம இப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு உள்ளதுக்காக தான் அன்னைக்கு அவங்க இப்படி செய்தாங்க நம்மளை கண்டிஷன் படுத்தினாவ, படின்னு ராத்திரி பகல சண்டை போட்டாவ, அப்படியெல்லாம் பண்ணாவன்னு நமக்கு இந்த சின்ன பிள்ளையில தோணும். அது நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தணும், ஒருக்கா விட விளையாட விடையில, சுதந்திரமா இருக்க விடையில. இதே மாதிரிதான் பிற்பாடுதான் நமக்கு தெரியும் நம்முடைய, அதுதான் அறிவு, அவர் நமக்கு உணர்த்தி தர காரியங்கள். அப்ப நம்ம அதை காலத்துக்கு ஏற்றபடி பயன்படுத்தணும்னு உள்ளதை சீசர்களுக்கு சொல்லி கொடுக்காரு. இது மற்றவர்களுக்கு இல்லை. அந்த யோவான்ல எல்லாம் கடைசி வரும்போது சீசர்களை தனித்து கூப்பிட்டு அங்க அவர் அதை பேசிட்டு இருப்பார். படிங்க அடுத்தது யோவான்ல. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க, அழகா சொல்லியாரு, நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னில் நிலைத்திருந்தால் என்னில் அன்பாரு. அப்ப தேவனில் நாம் அன்பா இருக்கிறோம்னு வெளிப்படுத்தி அவருடைய கற்பனை செய்யணும். அவருடைய கற்பனைன்னா அவருடைய ஆவின் பிரமாணம். அவர் நம்மளை பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள். அவரை அதாங்க அதில் போட்டிருக்கோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராகுங்கள். அப்ப தேவன் நம்மளை பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக அழைக்கிறார். அதுக்கு தான் கற்பனையை தாராரு, பிரமாணத்தை தாராரு. அப்ப நாம அந்த பிரமாண ஆவியின் பிரமாணத்தின்படி அந்த கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய் இருந்தா நாம சுத்திகரிக்கப்படும். நம்மளிருந்து பிசாசுக்குரிய ஆளுகை நீக்கப்படுது, உலகத்துக்குரிய அசுத்தம் இதெல்லாம் நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டு அவருடைய பிள்ளையுடைய சாயலை அடைகிறோம். அதுக்குதான் அப்ப கற்பனை தரப்படுகிறது நமக்கு. இதைதான் சீசர்களுக்கு சொல்லி கொடுக்காரு. நீங்க இந்த உலக கற்பனைகளிலிருந்து மாமிசத்துக்குரிய பிரமாணத்திலிருந்து வெளியாகி என்னுடைய கற்பனை நான் உங்களுக்கு போதித்தது. அதனாலதான் அவர் பிரிச்சு பேசுவார். பழைய நியமத்தை பழைய ரசம்னு சொல்லிட்டு அதை பழைய இதுல வைக்கணும், புது இதுல வச்சா அது கிழித்து போட்டுரும், கோடி துண்டை பழைய இதுல இணைக்காதுங்க, பூர்வத்தாருக்கு அப்படி சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு இப்படி தான் சொல்லுகிறேன், நீங்க இப்படி செய்யுங்க. அப்ப அவங்க அந்த பழைய பிரமாணத்தை வச்சுட்டு தான் இவர்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லியிருக்கு, மோசே பெரிய ஆளு தேவனோட பேசினார் என்று நாங்கள் அறிந்தோம், அப்படி இருக்க மோசே சொன்னதை விட நீர் பெரிய ஆளா ஆயிட்டுறா, ஆபிரகாம் எங்களுடைய முற்புதா. அப்பவும் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லியாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஒன்னு அவங்களுக்கு கோவம் வருது. அப்ப ஆபிரகாமை வழி நடத்தினதே அவருதான். ஆபிரகாமே அங்கிருந்து எழும்பி நீ இந்த பட்டணத்துக்கு போகணும், அவனை நீதிமான் ஆக்குனது அவர், அவனுக்கு முன்பு நீதியான சோதனைகளை வைத்தது அவர், அவனை சோதித்தறிந்து அவனுக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறது அவர், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கிறது அவர். இதை இவர்கள் புரியாதிருந்தார்கள். அப்ப அவங்க ஆபிரகாமை அறிந்தார்கள், ஆபிரகாமை வழிநடத்தின தேவனை அறியவில்லை. நாமும் இன்னைக்கு சபையை அறிகிறோம், சபையில் உள்ள போதனைகளை கேட்கிறோம், அந்த போதனைக்குரிய தேவனை அறியல். அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்க செய்ய. அதனால அப்போ நான் சொல்லுகிறத செய்யாததுனால நான் உங்களுக்கு ஆண்டவர் கிடையாது, நீங்க வெறும் பேச்சுல தான் அப்படி பண்ணிட்டு இருக்குதியா. அப்போ அதுதான் அங்க அவர்கள் ஆபிரகாமை அறிந்தார்கள், ஆபிரகாமை நீதிமான் ஆக்கின தேவனை அறியாதிருந்தார்கள். அதனாலதான் அவரு சொல்லியாரு, ஆபிரகாம் என்னை கண்டான்னா புரிந்து கொண்டான், உணர்ந்து கொண்டான், என்னில் வந்தானான், நீங்க அறியலன்னு சொல்லியாரு. அப்போ அவருடைய கோபம் வருது. அப்போ தங்களுடைய இயலாமையை அவர் சொன்ன போது அதை சரிப்படுத்த அவங்க இல்லாம ஒளியை பகைக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடினாலே இருளிலே நடக்க விரும்புகிறோன் தன்னுடைய கிரியைகளை கண்டிக்கும் போது அந்த கண்டிக்க ஆளுக்கு மேல கோபம் வருது. அப்போ உடனே இயேசுபை மேல கோபம் வருது. அப்ப அதை தாண்டி வந்த சீசர்களுடைய அங்க சொல்றாரு, நீங்க அப்படி இராதிருங்கள், நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள், அந்த தேவனுடைய கற்பனைகளை கடந்து வாருங்க. அப்ப இன்னைக்கும் நமக்கு நாம இந்த காலகட்டங்கள்ல நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அல்லது செயல்பட வேண்டியது என்னன்னா, நாம இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பில கடந்து போயிட்டு இருக்கோமா? தேவன் நமக்கு நாட்களை தந்திருக்கிறார், பாதுகாப்பை தந்திருக்கிறார். உலகத்துல நாம சம்பவிக்கிற காரியங்களை கூர்ந்து பார்க்கும்போது நினையாத நேரங்கள்ல யுத்தம் நடக்குது, யுத்தத்தினால அழிகிறது, புயல்னால அழியுது, பெருங்காற்றுனால, பூமி அதிர்ச்சிகள்னால,
இன்னும் எத்திரிய தீய பாக்கு, எவ்வளோ விதங்கள்ல மரணம் சம்பவிச்சு கொண்டுதான் இருக்குது. மரணத்திற்கு வாசலை அடைக்கவே இல்லை, அது ஒரு பக்கம் திறந்தான் கிடக்கு, எண்ணிக்கை கூடிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு உடுதுணி கிடைக்குது, இருக்க இடம் கிடைக்குது, அன்ன ஆகாரம் கிடைக்குது, நம்முடைய குடும்பங்கள் காக்கப்பட்டு இருக்குது. இந்த அன்பு, இந்த பாதுகாப்பை நாம் பயன்படுத்துகிறோமான்னு உள்ளதான் நமக்கு மேல கேள்வி. இன்னொன்னு, நம்ம நிறைய போதனைகள் கேட்கும், மற்றவங்களுக்கும் போதிக்கும். அப்ப இந்த போதனையின்படி வாழ்வது யாரு? இதாங்க சவால், நம்ம முன்ன இருக்க சவால். இந்த போதனை போதிக்கிறதா இருந்தாலும் சரி, கேட்கிறதா இருந்தாலும், இது யாராவது ஒரு ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, வாழகுதான் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வாழ்கிற நபர் நாம இருக்கமானாங்கன்னு பார்க்கணும். புரியுதுல்ல? இதுதான் நமக்கு லாபம், அன்பு, தேவனுடைய அன்பு. அப்ப தேவன் பரிசுத்தராய் இருந்து நம்மை நோக்கி காத்திருக்கிற காரியமே, என்றைக்கு இவன் என்னிடத்தில் வருவான். நாங்க புரியுதில்லை, இந்த சுருட்டப்படும் புஸ்தகம் போல இந்த வானம் பூமி அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் முடிவுடைய முன்பாக இவன் என்னைக்கு என்னிடத்துல வருவான், நான் இவனை கழுகணுமே, இவனை நான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஆசாரியனாக கொண்டு போய் நிறுத்தணுமே. வெளிப்படுத்தல அப்படிதான் சொல்லியிருக்கு. அவருடைய இரத்தத்தினால் கழுகி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உலகத்தை ஜெயித்த ராஜாக்களாகவும், தேவனுக்கு கீழ்ப்படுகிற உண்மை உள்ள என்றென்றைக்கும் நிலை நிற்கிற மெல்கிதேசேக்கின் முறைமையின்படியான கிறிஸ்துவை பின்பற்றின ஆசாரியர்களாய் கொண்டு போய் நிறுத்தணும். அப்ப அதுக்கு இவன் என்னை கையில வருவான்னாங்க சொல்லியது. அப்ப அவர் நம்மை கழுகிறதுக்கு நாம் அவரிடத்துல இந்த காலங்களை பயன்படுத்தணும்னுள்ளதான் நமக்கு மேல இருக்கிற சவால். அப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது, நான் ஒரு பெரிய என்ன செய்துட்டேன், ஒரு கட்டட இடிபாடுக்குள்ள சிக்கி கிடந்தா எப்ப வெளியே வருவோம், எப்ப மீட்கப்படுவோம், நம்முடைய வாஞ்சை வேற எங்கேயுமே இருக்காது. என் ஜீவன் எனக்கு என்ன செய்யணும், வெளியே வரணும், இந்த ஜீவனை நான் ரட்சிக்கணும். அதே மாதிரி நம்முடைய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளணும். அவ்வளவு ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள அங்க இருக்கிறத நம்ம உணரணும். புரியுதா? ஒரு கட்டடங்கள்ல இடிஞ்சு, கட்டட இடிபாடு, பூமி அதிர்ச்சி உள்ள கிடைக்கிற ஒரு ஜீவன் என்ன நினைக்கும், யாராவது வந்து காக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு கை எனக்கு நீட்டப்படாதா, ஒரு குச்சி வராதா, அதை பிடிச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகாதா? இப்ப எல்லாம் சுரங்க தொழில கூட என்னதோ யாரையோ பொத்துட்டு போய் அவங்கள வேற காப்பாத்தி இருந்து அவர்களுக்கு முதல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்ட, நாங்க வெளியே இருந்து உங்களை காப்பாத்துக்கு முயற்சி எடுத்துட்டு தோண்டிட்டே வரோம்னு இல்லை. இந்தியாவில நடந்து தெரியுமா சுரங்க இது? இல்லாட்ட அவன மனசே இது பண்ணி ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, நம்ம இந்த தொழில் வந்தனால கவர்மெண்ட் பாக்கியுள்ள வெளியே இருந்து ஏதாவது செய்வாங்கன்னு பிறகு அவங்களுக்கு மெசேஜ் பண்ண பிறகுதான் நல்ல தைரியம். அவங்க வெளியே வரும்போது சொன்னாவ நாங்க தைரியமா தான் இருந்தோம், ஏன்னா எங்களுக்கு ஃபுட் வந்துட்டு இருந்தது, இந்த இடர்பாட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருந்தது, நல்ல வார்த்தைகள் நாங்க நெருங்கிட்டோம்னு உள்ளதெல்லாம் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் எடுத்தது, ஒரு 20 நாளை மேல நம்ம எடுத்தது, சாப்பாடெல்லாம் அனுப்பி பாருங்க. இதம் அப்போ அவர்களுக்கு ஜீவன் இப்ப அவர்களுடைய கையில் இல்லை, ஒரு இடர்பாடுக்குள்ள சிக்கன மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இந்த காலங்கள் அல்லது வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்ட மாதிரி உலகம் சுருட்டப்படுகிறதற்கு ஒரு சூழல் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த உலகம் சுருட்டப்படிய சூழலை நம்ம எதுல இருந்து கண்டுபிடிக்கிறான்னா, இதுக்கு முன்ன சுருட்டுனதை வச்சுதான் காண முடியும். சோதங்குமார பட்டணமா இருக்கட்டும், பாவம் பெருகிட்டு, அதே மாதிரி நோவா காலத்திலே இருக்கட்டும், அதே மாதிரி மனுஷகுமாரன் வரும்போதும் சொல்லப்பட்டிருக்கும் விசுவாசத்தை காண்பார். அப்படின்னா கிறிஸ்துக்குள் நிற்கிற ஜனங்களை பார்க்க முடியுமா? அதான் கடைசி காலங்கள்ல இப்படி சம்பவிக்கும் என்று அங்க என்ன எழுதிருக்கு, கடைசி காலங்கள்ல மனுஷன் சோப அன்பு இல்லாம இருப்பான், வீம்புகாரனா இருப்பான், விபச்சாரக்காரனா இருப்பான். அப்ப நம்ம என்ன பார்க்க, இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. தாய் தகப்பன் மாற புறக்கணிக்கவனா இருப்பான், தேவ பக்தியை வேஷமா தரிச்சிட்டு இருப்பான். அப்ப இனி ஒரு மனிதனை தேவன் அதாவது பரிசுத்தப்படுத்த கழுக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டுனாலே அழிவுன்னு அர்த்தம். இப்ப உலகத்துல யாரையுமே நம்ம டக்குன்னு ஒரு மனிதனை கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளும்படியா கூட மாத்தி கூட கொண்டு வர முடியாது, அந்த அளவுல ஆகியாச்சு. அப்போ ஒரு மார்க்கத்தானா கூட ஆக்க முடியாது, அந்த அளவுல போயிட்டு அங்க இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிறவன் எல்லாம் ஒரு நாஸ்தியனை போல போயிட்டு இருக்கான், தேவன் இல்லை அப்படின்னு உள்ள மனநிலைக்காக போயிட்டு இருக்கு. அப்ப இது கடைசி காலம், ஒரு நமக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு வருது, பூமி அதனுடைய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது, தேவ கோபாக்கினை பூமியை நோக்கி இறங்கி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நாம எதுல இருந்து பாக்குறோம்னா, பூமியில நடக்கிற சம்பவங்களை வச்சு, எரிகல் விழுது,
நம்ம நிறைய மரணங்கள் சம்பவிக்கிறத பாக்கியம், கொள்ளை நோய்கள் வருது, நாம இதுவரையும் கேட்டிராத உலகத்தையே சில மாதங்கள் வருஷங்கள் முடக்கி போட்ட நோய் வந்தது. இதெல்லாமே வேதனைக்கு ஆரம்பம்னு சொல்லியிருக்கு. மனுஷன் பாவம்னா உச்சக்கட்ட பாவம், வயது வரம்பின்றி உள்ள இச்சைகளை எல்லாம் நம்ம பார்க்கணும். சுயநலம், அடுத்தது கொலை கொள்ளை, இதெல்லாமே அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாமே ஒரு முடிவு காலத்தை என்ன செய்யுது, நமக்கு உணர்த்திட்டே இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காலங்கள்ல, அழிவின் காலங்கள்ல நம்ம ஒரு இடர்பாடுக்குள்ள சிக்கி கிடந்த மாதிரி இருக்கு. ஒரு பொல்லாத சூழ்நிலைக்குள்ள நாம எழும்ப விரும்பினாலும் எழும்ப முடியாத அதிகாரங்கள், ஆட்சிகள், இதெல்லாம் நம்மளை மூடி அங்க வச்சிருக்கு. புரியுதுல்ல? இப்ப நம்ம தான் கேட்கிற வசனத்தின்படி வாழ்வுக்கு நமக்கு ஒரு காலம் வேணும், ஒரு சூழ்நிலை வேணும் இல்லை. இப்ப காலத்தை எங்க போய் தேடியது? காலம் கடந்து போச்சுன்னா சூழ்நிலையை எங்க போய் உருவாக்குது? உருவாக்க முடியாது சூழ்நிலை. ஏன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டு வருது, அடைக்கப்பட்டுட்டு வருது, அந்த வாசல்கள் மூடிட்டே வருது. அப்போ அது நம்மை விட்டு கடந்து போயிட்டே இருக்குது. அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துட்டே இருக்குது. அப்ப நமக்கு தேவன் நம்மள அன்பு கூர்ந்ததுனால இது என்ன செய்யப்படுகிறது, கண்ணாடியில பார்க்க மாதிரி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். காலங்களை நம்ம ஆவிகளை ஜெயிக்கிற ஒரு நபராக இருக்கணும். புரியுது? ஆவிகளை கண்டறிகிறது ஒரு கிருபன்னா, இனி அதை ஜெயிக்கிற ஒரு நபராக மாறணும். அதே மாதிரி பிரச்சனைகளை தேவன் அனுமதித்தேன்னா அதை சகித்து வளரிய ஒரு நபராக மாறணும். அதே மாதிரி ஆத்துமாவை பொறுமையினால காக்கிய ஒரு நபராக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு உள்ள நாம எடுக்க வேண்டிய ஆயுதங்களா இருக்கும். இப்ப சும்மா சொல்லுவ நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு எதிரி அங்க தீர்மானிக்கணும். அவன் வார வருத்த வச்சுதான் நம்ம அதுக்குள்ள ஆயுதம் எடுக்கணும். இங்க கோலியாத்தை வீழ்த்துக்கு தாவீது எடுத்த ஆயுதம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை. நாம எடுக்க வேண்டிய ஆயுதம் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா தேவனுடைய நட்பு, தேவனுடைய அசைவாடுதல், அவருடைய ஒத்தாசை, உறவு, ஆளுகை, இன்பம், அவர் தருகிற அந்த இன்பம், அவரோடு வீற்றிருக்கிறதுனால வருகிற ஒரு பேரின்பம், சந்தோஷம், இதெல்லாம் தான் நாம எடுக்க வேண்டிய ஆயுதம். அவருக்குள் நம்ம நிம்மதியா இருக்கிறது, அவருக்குள் சந்தோஷப்படுகிறது. இப்ப உலகத்துல இது இருக்கு, அது இருக்கு, ஆஸ்தி இருக்குன்னு உள்ளதுல நம்ம ஒரு நிம்மதியா இருக்கோம். அது நமக்கு பாதுகாப்புன்னு எண்ணியும் இந்த எண்ணிக்கை மாறணும். ஏன்னா இதான் சுருட்டப்பட போகுது. மாறி கிறிஸ்துக்குள் இருக்கிறதுனால மேன்மை பாராட்டியது, அதனால நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகியது. இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் நாம எடுக்கணும். இந்த ஒரு உறவு, இந்த ஒரு பலம், இதுதான் பலன். சங்கீதம் எல்லாம் படிச்சா அவ்வளவு பெரிய ராஜாவா இருக்க தாவீது சொல்லுவாங்க, கிறிஸ்து எனக்கு கோட்டை, அவர் தான் என்னுடைய பலன். அவரை நம்பி நான் வேணா ஒரு மதுளையும் சாடுவேன், ஒரு 10,000 பேருக்க சேனைக்குள்ளேயும் புகுந்து என்ன செய்வேன், வெட்டுவேன்னு சொல்லு. அவர் தான் எனக்கு வாள், கத்தி, கேடகம், ஈட்டி எல்லாமே அவர் தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி அங்கே பேசிட்டு இருப்பேன். அப்ப நாமும் அதே மாதிரி ஒரு காலத்துக்குள்ள அங்க இருக்கிறேன். அப்ப இதை அறியலைன்னா நம்ம அவருக்கு அன்புல இல்லைன்னாங்க. அப்ப அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அந்த அன்புல நிலைத்திருக்கணும்னா இதை கை கொள்ளுகிறவர்களா வரணும்னாங்க. அங்க சீசர்களை சொல்லி கொடுக்காரு, படிங்க மீதியா. நம்மளும் இங்க ஒவ்வொரு நாளும் கேட்கியத அதை நம்ம சும்மா கேட்டு செவித்தீனம் உள்ள மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதுல நம்ம புத்திமானா இருக்கணும். இதை நான் எப்படி பயன்படுத்தியது? பேசுறது ஒரு வார்த்தையாட்ட ஒரு நபரா பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னில இந்த வாய்ப்பையும் கிருபையும் தருகிற தேவனுடைய நோக்கம், அவருடைய அன்பு. அவர் தான் இந்த சூழ்நிலைகளெல்லாம் உருவாக்கி நம்மளை ரட்சிக்க வேண்டி திரும்ப திரும்ப படிடான்னு சொன்னது மாதிரி திரும்ப நட, எனக்குள் கடந்து வா, என்னை பிடித்துக்கொள், பெரிய ஆபத்து இருக்குது. ஒரு மேட்ரு, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி இருக்குல்ல. அந்த காலத்துல இப்போ ஒரு போர்ல ஒரு வெற்றி பெறணும்னா நம்மள முடியாத இயேசுவ உதவியோட வெற்றி பெறுவோம். இந்த காலங்கள்லயும் ஒரு தேவை நமக்கு இருக்குன்னா இயேசுவ உதவியோட அதை அடைவேன்னு உள்ள சந்தோஷமா, இல்ல அதை வெறுத்து விட்டுடைய சந்தோஷம் தானே. செல்லதுல இப்ப சாத்தானை எல்லாம் நம்ம யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும். அல்லாம அவனிட்ட அடங்கி போறதுனால சந்தோஷம் வராது. சாத்தான் இடத்துல, ஆவிகள் இடத்துல அடங்கி போனா அது நம்ம ஆளுகை செய்யும். ஆனா அது அங்க அதுக்குதான் வருது, நம்மளை எதிர்நோக்கி வருது. புரியுது இல்லை? இனி நம்ம அதாவது ஒரு பாதை வருது, ஒரு மாறான். இப்படி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியாரு, தீமையோட ஏத்து நிக்காது.
ஒரு அதிகாரம் இப்படி வருது. அப்ப அதுகிட்ட நம்ம மோதாம ஒதுங்கி நின்னோம்னா அது அதுக்கு பாட்டு போன பிறகு நம்ம என்ன செய்யணும்? புரியுது இல்ல? இப்ப தீமையோடு எதிர்க்க வேண்டாம்னு சொல்லியாரு. அப்ப நமக்கு தேவன் தந்திருக்கிற ஞானம்னு சொல்லியது எதோட நம்ம எதை ஜெயிக்கணும், எதை சகிக்கணும், புரியுது இல்லை, எதை விடணும், எதை வெறுக்கணும்னு. இப்ப சந்தோஷம் ஆசைகள்னால நமக்கு சஞ்சலமாங்க உண்டாகும், புரியுது இல்லையா? உங்களுக்கு புரியுதா? இப்ப ஆசைகள்னால சஞ்சலமாங்க வரும். சஞ்சலம்னா புரியுது இல்ல, அதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சலம் வரும். அப்ப அந்த ஆசைகளை நீங்க வெறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி வரும். ஆனா அந்த காலங்கள்ல இப்ப சவுலோ தாவிதா யார இருந்தா இப்ப அவனை போய் குள்ள அடிச்சானா அது அவனோட நிறைவேறான். அப்ப அவனோட சந்தோஷம் ஈஸியா இருக்குல்ல. நமக்கு இப்ப ஒரு பைக்கோ ஏதாவது வாங்கினேன்னா கிறிஸ்துவுக்குள்ள இது நடக்க நம்பிக்கையா இருக்கிறதுல சந்தோஷப்படியதா அவர் நிமித்தம் இதை வளருது, அவர் நமக்குள்ள வாரதுல சந்தோஷம், வேண்டாம் ஒடியதுலதான் சந்தோஷம். அப்படிதான் போறாங்க. ஆமா, அவர் நமக்கு இப்ப வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. அப்ப தேவன் நமக்குள்ள வர வர அவருடைய சாயலை அடையதான் நமக்கு சந்தோஷம் வருது. அவரால் பிழைத்திருக்க அவருடைய ஆளுகைக்குள்ள வரும்போதாங்க நமக்கு சந்தோஷம் வரும். அல்லாம இப்படி சந்தோஷம் வரும். அதில் அவர் சொல்லாரு, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லாரு. அதை எடுக்கிறதுனால அவருடைய சமாதானத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம்? தீமையை நன்மையினால ஜெயிக்கிறது. ஆவிகளிடத்துல மட்டும்தான் யுத்தம் பண்ண சொல்லுகிறார். உங்களுக்கு வானமண்டல ஆவிகளோடும் பொல்லாத அதனுடைய சேனைகளோடும் யுத்தம் உண்டுன்னு சொல்லுகிறார். மற்ற இடங்கள்ல அது மனுஷர் முகமாய் வாரதுனால மனுஷனு கூட மாம்சத்தோட ரத்தத்தோடும் போய் யுத்தம் பண்ண முடியாது. அவனு நம்மை போல ரட்சிக்கப்பட வேண்டிய நபராங்க. அப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை அங்க நம்ம எதிர்க்கிறோம். அவனுக்குள்ள இருக்கிற அந்நிய பிரமாணம், அந்நிய அக்னி, அதை தான் எதிர்க்கிறோம். அப்ப அதை எதிர்க்கும் போது அவனை நம்ம மேற்கொள்ளியதில்லை, அவனை கொலை செய்யறது அப்படி இல்லை. அப்போ அவனை விட்டு நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப சபையில பாருங்க, பவுல் சொல்லும் போது இப்படிப்பட்டவனை செய்தவனை சபையை விட்டு பிரித்து வைக்கணும் என்று தேவனுடைய ஆவியோடு கூட நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன்னு சொல்லி. அப்ப அங்க ஒரு பிரிவினை உண்டாகும். இயேசுவும் அதான் சொல்லியாரு, பிரிவினை உண்டாக்க வந்து ஒருவன் நீதிமார்க்கமாய் வாராய், ஒருத்தன் அதுல வரமாட்டேன்னு சொன்னா பிரிவினை வந்தாகும். அப்ப அதுக்கும் நம்ம தயாரா இருந்தா, என் நாமத்தின் நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது பிரிகிற வேண்டிய நீதி நிமித்தம் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்கும் தயாரா இருந்தா நாம வளரியோன்னு அர்த்தம். தேவ சமாதானம் நமக்குள்ள வரோம்னு அர்த்தம். அதுலதான் நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். அதை தான் சந்தோஷம்னு சொல்லியிருக்கு. இப்ப கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்கும் போது அவர் தமக்கு முன்னாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை எண்ணாமல்னு போட்டிருக்கு. அவருடைய சந்தோஷம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் சகல காரியங்களையும் செய்கிறதற்கு அவர் நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். பிதாதாமே தீர்ப்பு செய்யாமல் சகலத்தையும் குமாரனுக்கு ஒப்படைத்திருக்கிறார். அந்த ராஜரீகம் ராஜாதி ராஜாவை நிலைநிறுத்தப்படியேதான் அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம். அப்ப நமக்கு இப்ப சந்தோஷம்னா கிறிஸ்துவோடு வாழ்கிறது, அவருக்குள்ள இருக்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கதான் சந்தோஷம். புரியுதில்ல? அப்ப சந்தோஷம்னு சொல்லியது இப்போ தேவன் ஒரே அடியா சொல்லியாரு. அந்த காலத்துல சந்தோஷம்னு சொல்லியது ஒருத்தன் போய் கொள்ளையிட்டான்னா அவனுக்கு சந்தோஷம். இந்த காலத்துல சொல்லியாரு, நீ உலகம் முழுவதும் வாங்கி கொண்டாலும் அது ஒரு ஆத்மாவுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அது வாயிலோடி சாப்பிட்டு ஆசன வழியிலோடி போயிடும் நாங்கன்னு சொல்லி அனுபவிக்கிறதுனாலே அவை கடந்து போகிறதுன்னு சொல்லி, அல்லது அதனுடைய ஆளுகையை நம்ம புரிந்து கொள்வோம். எதுவா இருந்தாலும் நம்ம எந்த ஆசைகளையும் அதை அனுபவிக்கும் போது அதனுடைய ஆளுகை நம்மள இருந்து கடந்து போகும். ஆனா போகும்போது அது நம்ம ஒரு அடிமைப்படுத்தி வச்சுட்டு போகும். திருப்பி திருப்பி அதை தேடு தூண்டி விட்டுட்டு போகும். அது ஒரு போஜனமா இருக்கட்டும், போஜன பிரியன், ருசியுள்ள பதார்த்தம், அது சாப்பிட்டோன்னா திருப்தி ஆகும். அப்போ அந்த ஆசை நம்மகிட்ட கடந்து போகும். போகும்போது திருப்பி நீ என்ன தேடணும்னு உள்ள மாதிரி ஒன்ன உருவாக்கி வச்சுட்டு போகும், அடிமைத்தனத்தை. அப்ப இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் சந்தோஷம் குடிக்கிறது இல்லை. புரியுதா? அப்ப நமக்கு இப்ப கொள்ளையிடுகிற பொருள்னாலையும் சந்தோஷம் வராது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் சந்தோஷம் வராது. நமக்கு சந்தோஷம் அவரை போல ஆகாம ஒரு சந்தோஷமும் இல்லை. ஏன்னா நமக்கு இப்ப முன்ன இருக்க சவால், அன்னைக்கு அவர்களுக்கு எதிரியை ஜெயிச்சா போதும், அதாங்க அவர்களுக்கு சந்தோஷம். எதிரிக்கு எதை கொள்ளையிடுகிறது. நமக்கு இன்னைக்கு சாத்தானாங்க எதிரி, அவனையும் அவனுடைய சேனையும் அவன் தோண்டி வச்சிருக்க நரகத்தையும் நம்ம என்ன செய்யணும், தாண்டி வரணும். பிசாசுக்கு அவனுடைய தூதருக்கு ஆயத்தப்படுத்த பண்ணப்பட்ட நரகத்திலேங்க நம்மளை எடுத்துட்டு போறோம். அதுல இருந்து தப்புக்கு அங்க ஆண்டவர் வச்சிருக்கு. அப்ப நம்ம அந்த நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லியது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியது, அதை ஜெயிச்சு வர்றது, அதை தாண்டி வர்றதுதான் சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம இப்ப
அன்னைக்கு கொள்ளையிடிய அதை தானே கேட்டு வந்திய. ஆமா, அன்னைக்கு நம்ம விரும்பியத நமக்கு சாதிக்க முடியாட்டு கூட தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அவர் உதவி செய்து சாதிச்சு தந்துறாரு. அப்ப நம்ம ஈஸியா சந்தோஷப்படலாம். என்ன இன்னைக்கு நம்ம விரும்பியதை எல்லாம் விட்டாதான் சந்தோஷம் வரேன்னா கொஞ்சம் கஷ்டமா எல்லாம் இருக்கு, அது அடையாது. ஆனா அன்னைக்கு அது மாமிச பிரமாணம். ஆனா அன்னைக்கும் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பிரமாணம் நம்ம என்ன அனுபவிக்க பிரமாணத்துக்குள்ளதான் இருந்தார். நீங்க ஆபிரகாமை பார்த்து பாருங்க, அவனுக்கு முன் வைத்த சோதனை என்ன நம்ம செய்வோம்னா செய்ய உள்ள மனநிலை இருந்தாலே நம்ம இயேசு ஈஸியா பின்பற்றிடும். அவன் தாய் தகப்பனை விட்டு எழும்பி வாரான், சொந்த ஊர் இனம் பந்து ஜனங்கள் எல்லாம் விட்டு வாரான், எந்த ஊருக்கு போறோம்னு தெரியாது, வாரான். வந்த இடங்கள்ல 2 ராஜாக்களுக்கு முன்ன போறான். அவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வருது, அவளை சகோதரின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படியான். பிள்ளை ஆகார் அவளை கொண்டு விட வேண்டிய இருக்குது, இஸ்மவேலை கொண்டு விட வேண்டிய இருக்குது, பலி செலுத்த வேண்டிய இருக்குது. அப்ப எந்த இடத்துல அவன் சமாதானமா இருந்தான்? பூமிக்குரிய சமாதானம் எல்லாம் அவனுக்கு ஒரு காட்சி பொருள் தான். ஆடு இருந்து மாடு இருந்தது, இப்படி எல்லாம் இருந்தது. ஆனா அவனுக்கு முன்பு ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தா சோதனை, அவனுடைய ஜீவனே கசப்பாகிற அளவுள்ள சோதனை வைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் கடந்து வாரம். அந்த ஜெயிச்சதுல இருந்து அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கதான் அவனுக்கு சந்தோஷம். அப்ப ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அது அன்னைக்கும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல வாழ்ந்தார்கள் இல்ல, பூமி தேவ ஜனம் என்ற பெயர்ல வாழ்ந்தவர்கள், அவர்கள் தேவ ஜனம் கிடையாது. பெயர்ல வாழ்ந்தவர்களுக்கு ஒரு இதை கொடுத்திருந்தில்ல மற்ற ஜனங்களோட. அதே அங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அது இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கு தேவனை தேடாமலே இருக்குது. அது மனுஷனுக்கு மாம்சத்துக்குரியது கிடைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும், இன்பமா தான் இருக்கும். அதனால தானே அவன் அதுல நிலைத்திருக்கான், இதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி. அது கசப்பா இருந்தா எதுக்கு அதுல இருக்க போறான் இல்லையோ? அதனாலதான் கிறிஸ்துக்குள்ள நம்ம அப்படி பழகுனா அந்த பாடுகளே நமக்கு ஒரு நீதியான இதாட்டு நம்மளை கொண்டு போகணும். எல்லாம் எபிரேயர் 12 சொல்லி அதுல பழகிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. அப்ப இப்ப நமக்கு என்னத்தை சந்தோஷம் தந்தாலும் இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு அதுல நம்ம வளரியதான் நமக்கு சந்தோஷம். அதுல நீங்க உண்மையா இருக்குதுன்னா அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அல்லாம தேவன் என்ன இதை உங்களுக்கு தந்தாலும் உங்க மனசு அதை எவ்வளவு நேரம் தான் சந்தோஷத்துல இருக்கணும். அதே இது எனக்கு இந்த செல்வம் இருக்கு, பொருள் இருக்கு, இதெல்லாம் கிறிஸ்து தந்தாருன்னு நீங்க நினைச்சாலும் கடைசியில நான் மரிக்கும் போது நிறையத்துக்கு இல்ல போ, அப்ப இது எதுக்குன்னு உள்ள மாதிரி ஆயிரும். இது ஒரு அற்ப சந்தோஷம் மாதிரி ஆயிரும். அப்ப எனக்கு வேண்டியது என்னன்னா, இங்க ஐஸ்வர்யா நான் வாழ்ந்து பாதாளத்துக்கு போறதை விட இங்க லாசரா இருந்து ஆபிரகாம் மடிக்கு போறது தானே பெருசுன்னு தானே நமக்கு அந்த ஸ்டோரி கொண்டு வருது. அப்ப அதுதானே நமக்கு சந்தோஷத்தை தர முடியும். புரியுது இல்லை? ஒரு தண்டை இன்னைக்கு நல்லா எப்படியும் வாழ்ந்துக்க 2 நாள்ல செத்து போவான்னு சொல்லியதும், ஒரு தண்டை நீ ஒரு 10 நாள் கஷ்டப்படு, ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷம் வாழ்வான்னு சொன்னா அவன் எதை நாங்க தான் எடுப்போம். எது நீடித்த பலன் தருதோ, எது அவனுக்கு உண்மையா இருக்குதோ மற்றதை விட அதை தான் எடுப்பான். அப்ப நமக்கு தேவன் தந்திரிக்கிறது அவருடைய பிள்ளை, சாபமில்லா ராஜ்யம், துக்கமில்லா, அழுகை இல்லா, போட்டி பொறாமை இல்லா, பிசாசனுடைய ஆவிகள் இல்லாத, தேவனே வெளிச்சமாயிருக்கிற வல்லமைக்குள் நாம் வல்லமையாய் செயல்படுகிற அந்த கிருபைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும். அதானே தேவனை அறிவு. அதனால இது அதான் நான் முதல்ல சொன்னேன், இதெல்லாம் சுருட்டப்படிய புஸ்தகம் நாங்கள் போட்டுருக்கு. புஸ்தகத்தை சுருட்டி போடிய மாதிரி கதை பாடிச்சு முடிஞ்சோடனே நம்ம புக்கை சுருட்டி அங்கே போடும். இனி அதுக்கப்புறம் அந்த புக்குக்கு வேல்யூ இல்லை, அதான் படிச்சு முடிஞ்ச. அது மாதிரி இது அந்த டெஸ்ட் முடிஞ்சு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஆனோன்னா இது சுருட்டி அங்கே தூரப்படும். அப்போ இந்த சுருட்டுதலுக்கு உள்ளே அங்கே நம்ம இருக்கோம். அப்போ இதுக்குள்ள கிடைக்கிறதெல்லாம் நம்ம இன்பம் எடுக்க முடியாதுல்ல. இங்கிருந்து அந்த அழியாத நிலையான ராஜ்யத்துக்குள்ள அதுல இணைக்கப்படுவோமானால், நாம ஜலத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறந்திருந்தோமானால் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். பாக்கி அவர் எப்படிதான் தந்தாலும் நமக்கு அது சந்தோஷமா இருக்காது. அப்படின்னா உலகத்தான் எல்லாம் சந்தோஷமா இருப்பானே? இல்லை, சந்தோஷம் அவர்களுக்குள்ள இல்லை. சந்தோஷம் இல்லாததுனாலதான் அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அடுத்த நிலைமைக்கு போறாங்க. இப்ப ஒரு ஏழையா இருக்கிறவனுக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கு. எதுக்கடா பணக்காரன் ஆகணும்னா உடனே எனக்கு அப்ப வீடு வச்சுலாம், கார் வச்சுலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆனா ஏற்கனவே அப்படி இருக்கவன் அடுத்தது என்ன செய்யணும்னா, அடுத்தது தன்னை மாதிரி இருக்கவனை விட நான் முன்ன இருக்கணும்னு இருக்கணும். இப்ப ஒரு 10 பணக்காரன் இருக்கானா அவன்ல நான் ஒரு ஆளா இருக்கணும். அவன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தானே நானும் ஆகணும்.
அவனோட மேல போனான். இப்ப அவனுக்கு சாப்பாட்டுக்குள்ள போராட்டம் கிடையாது. தனக்கு ஒத்த மனிதர்கள்ல தான் பெரிய ஆளாகணும். அப்ப ஆசை வளருது. சரி, பிரசிடென்ட் ஆனவன் சும்மா இருக்கானா, எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். இதாங்க நாட்டுல நம்ம பார்க்க இல்லை, சீட்டுக்கு அடிப்பொடி ஆட்கள். அப்போ ஆசைகளை இச்சைகளும் அவர்கள் வளரும் போது எந்த நிலையில இருந்தாலும் மனிதன் அதுக்கு மேல நோக்கி பார்க்கும்போது வானம் எல்லை இல்லாத மாதிரி ஆசைகள் எல்லை இல்லாததா இருக்கான். அவனை அங்கிட்டு தான் கொண்டு போவான். அதுல இருத்தி சந்தோஷப்படுத்தாது. சிலர் எப்படி இந்த இருக்கிறது போதும்னு இல்லை, அவன் பூமியில ஒழுங்கா வாழ்ந்துட்டு போறான். அதான் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறார்கள். பூமியில எனக்கு இவ்வளவு எல்லாம் இருக்கு, இதை வச்சு சூழ்ச்சி அப்படி வெளியே தெரியாம வாழ்ந்துருவோன்னு போறான். சன்மார்க்கமா வாழியவனும் இருக்கேன். ஆனா வேதம் அப்படி விடாது. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் எல்லாம் நேர்ந்து இருக்க போறாரு. அதனால நாம் நினைக்கிற மாதிரி இல்லை வாழ்க்கை. இங்க எதுவுமே நிம்மதி கிடையாது. இது ஏன்னா நமக்குள்ள பாவம் நம்மள அப்படி அமர இருக்க ஒன்ன தூண்டி விட்டுட்டே இருக்கு, அது கருத்தரிச்சுட்டே இருக்கு. இப்ப எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு இருக்க நானா தீர்மானிக்கிறது. எனக்குள்ள இருக்க ஆசை இச்சை என்ன விடாதில்ல, அந்த பாவம் விடாதில்ல. அது என்ன செய்யும், அடுத்ததை தாண்ட சொல்லும். அதுல இப்ப பாருங்க, பணக்காரன் உடனே பெண் வச்ச போறான், அதுல கொலை நடக்குது, அரசியல்ல போறான், சண்டை நடக்குது, அடுத்தவனுக்கு அபகரிச்சு அடிக்கான், அதுல கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டியிருக்கு. அப்போ உண்மையாய் பணத்தை சம்பாதிச்சவன் தான் அப்படி ஓரளவுல இருக்கானே தவிர மற்ற குறுக்கோழியில சம்பாதிச்சவன் இன்னும் குறுக்கோழியில தான் போயிட்டு இருக்கு, ஐம்பத்தெல்லாம். அதனால இந்த உலகம் வரும்போது நிம்மதி தராது. அதனாலதான் அவர் சீசர்கள என்னுடைய சமாதானம்னு சொல்லியாரு. தேவனுடத்துக்குள்ள இருந்த சமாதானம்னு சொல்லியது உலகம் கொடுத்தது. அதான் உலகம் கொடுக்க கூடாதது, உலகம் கொடுத்துக்கிட்டே செய்யாது. அதே மாதிரி எடுக்கவும் முடியாது உலகத்தினால அந்த சமாதானத்தை. அதை உங்களுக்கு வச்சு போகிறேன்னு சொல்லியது. அது வேற அறிவாங்க. அது தேவனுக்குள் வாழ்கிறதுனால வருகிற மாற்றம் அங்க நமக்குள்ள வரும். அதுதான் நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். உன் அரண்மனைக்குள்ளே வாழ்வும் சுகமும் இருப்பதா. இப்ப அது வீடை பற்றி சொல்லியிருக்கோம் ஒரு ஆசீர்வாதத்துக்காக. இப்ப அரண்மனைனா நாம தான், நமக்குள்ள வாழ்வும் சுகமும் வரணும்னா கிறிஸ்து இல்லாத வாழ்வு என்ன வாழ்வா இருக்கு? கிறிஸ்து இல்லாத சுகமும் ஒரு சுகம் இல்லை. அப்ப நமக்குள்ள கிறிஸ்து வந்தே ஆகணும்னு உள்ளதாக. நீங்க திருப்பி அதை கேளுங்க, எனக்கு நீங்க திருப்தியான மாதிரி தெரியும் இல்ல. விடியது வரைக்கிறதுதான் சந்தோஷம். அதுனா நம்ம விரும்பிய காரியங்களை நம்மளால நிறைவேற்ற முடியாட்டு கூட தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த காலத்துல அவருக்கு உதவியா நின்று அதை வாங்கி தரும்போது நம்ம ஈஸியா சந்தோஷப்பட முடியும். நான் விரும்பினேன், இது கிடைச்சது. இப்ப நம்ம சின்ன சின்ன இந்த விருப்பங்கள், பாவம் இல்லாத விருப்பங்களா கூட இருந்தா கூட தேவனுக்குள்ள சந்தோஷப்படானா அதையும் வேண்டான்னு இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியுது. இல்லைன்னா அது ஒரு வேதனையா இருந்து சில நாள் கீழ் சாபத்துல இருந்தவர்களை எல்லாம் வேதம் சொல்லுது. அங்க சந்தோஷமா இருந்தவர்கள் எல்லாம் சாபத்துக்குள்ளதான் இருந்தாங்க. நாங்க சொல்லி மரணத்துக்குள்ளதான் இருந்தாங்க, மரண இருளுக்குள்ள இருந்தாங்க, ஆனா சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப தேவன் வெற்றியை கொடுக்கும் போது சந்தோஷமா இருந்தா, வெற்றி கழிப்புல பாடினாங்க, துதிச்சாங்க, எல்லாம் தான். ஆனா அது நிரந்தரமா இல்லையே. ஏன்னா இப்ப பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி அதெல்லாம் செய்தால் அதன்படி அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க, மாமிச சந்தோஷத்துலதான் இருந்தாங்க. ஆனா அதை தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, அவர்கள் எல்லாரும் மரண இருளுக்குள்ளதான் இருந்தாங்க. ஒரு நாள் அவர்களை மரணம் சுருட்டிட்டு தான் போகும். அதே மாதிரி நியாயப்பிரமாணம் சாபத்துக்குள்ளதான் மனுஷனை வச்சிருந்துன்னு போட்டிருந்தது. அப்ப என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் அவர்களுக்கு மேல மரணம் இருந்தது, சாபம் இருந்தது. அப்ப அந்த சந்தோஷம் அவர்களுக்கு நிலையானது இல்லை. நமக்கு இப்ப நிலையான சந்தோஷத்தை தான் தாராரு. விசேஷித்தமான ஒன்றை நமக்கு முன்னதாக நியமித்ததுக்குள்ளாக நம்ம வாரோம். அதனால விசேஷித்தமானதை நம்ம எடுக்கணும்னா நம்மளும் விசேஷித்தமான கிரயம் பலி செலுத்தி ஆகணும். கிறிஸ்துவ சேம் இது. அதனால இதையும் நம்ம கம்பேர் பண்ண போகக்கூடாது. இப்போ உள்ளது வேற. அப்போ யுத்தத்துல எல்லாம் போனா வெட்டுண்டு சாவான், எடுப்பான், என்னெல்லாமோ நடக்கும். அப்பவும் அவர்கள் அப்படி ரொம்ப நம்மெண்ணை வாழைய மாதிரி ஒன்றும் வாழையில இந்த காலங்கள். கொஞ்ச நாள் தான் ஒரு வருஷத்துல ஒரு சீசன்ல அவர்கள் ஆணும் பெண்ணும் கூடுகிற பிரசவ காலம்னு இருக்கும். அந்த காலங்கள்ல தான் அவ மேரேஜ் எல்லாம் பண்ணி, ஏன்னா டென்ட் மாதிரி தான் இருப்பா, ஜன கூட்டம் தானே, பாளையம் அப்படி இது பண்ணிட்டு இருக்கும். அவர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பா, எல்லாத்தையும் மேல ஒரு ராஜா இருக்கும், அவனுக்கு பரணத்துக்குள்ள தான் இருப்பணும். அப்போ அவர்களுக்கு ஒரு உற்பத்தி காலம் இருக்கும். அப்படின்னா கல்யாணம் பண்ணி சந்ததிகளை உருவாக்கணும். அந்த காலகட்டங்கள்ல சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு காலம் வரும், யுத்த காலம் ஒன்று வரும். அந்த காலங்களில் போயிட்டு திரும்ப வந்தாதான் பிள்ளையும் பண்டாட்டியும் பார்க்க முடியும், இல்லைன்னா அதில் கதை முடியும்.
இனி திரும்பி வந்துட்டான்னா ஜெயத்தோட வந்து இன்னொரு ஆகோஷமா இருக்கு. அப்போ அவர்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லுகிறது எல்லாமே ஒரு கிடைச்சா கிடைச்சி இல்லைன்னா இல்லைன்னு மாதிரி அங்க ஒரு நம்மள மாதிரி நிரந்தரமா இப்படி ஒரு வீடை கட்டி வாழ்கிற இந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. ஒரு சத்துரு வந்து பிடிச்சாங்கன்னா பின்ன எல்லாம் தீர்ந்து பெண்டாட்டி பிள்ளை எல்லாம் அடிமை தான் கொண்டு போயிடும். அப்ப அதை எப்படி ஒரு நிம்மதியா இருந்தாங்கன்னு சொல்ல முடியும்? அப்படி இருக்காது. எந்த இதுலையுமே யாருமே சாலோமன் காலத்துலதான் ஒரு 40 வருஷம் நிம்மதியா இருந்ததை எழுதியிருக்கு. பாக்கி எல்லாம் 20 வருஷம் 10 வருஷம். அப்ப இவங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல அவனு நிம்மதியா இருந்த காலத்தை விட உபத்திரத்தை கண்ட காலம் தான் கூட இருக்கு. பழைய ஏற்பாட்டுல படிச்சிருக்காங்க. சாலமன் காலத்துல மட்டும்தான் ஒரு 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்துன்னு போட்டிருக்கும். பாக்கி எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால நமக்கு அது தோணியது அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தணும்னு. எக்காலத்திலையும் மனிதன் சந்தோஷமா இல்லை. பாவம் இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? இங்க இளைப்பாறுதல் இல்லை. அதனால அங்க அந்த காலங்கள்ல ஒரு குழந்தையா பிறந்து மரிக்கைக்கு முன்ன அவன் பல வேதனைகளுக்குள்ள யுத்தங்களை எல்லாம் கண்டுதான் முழுமையா நம்ம என்ன இருக்க மாதிரி. இப்ப நம்மள எவ்வளவு பேரு நல்ல ஃபேமிலியில வசதி உள்ள ஃபேமிலியில பிறந்து படிச்சு வேலையில இருந்து ஜாலியா அப்படி ஒரு 70-90 வரை இருக்கும். எத்தனை பேர் இருக்கு? அந்த காலங்கள்ல அப்படி இருக்கவே முடியாது. ஒரு 10 வருஷம் அவனுக்கு காலத்துல அமைதியா இருந்துன்னு எழுதியிருக்கும் ஒரு ராஜாய காலத்துல. அதுக்கப்புறம் அவன் பெலஸ்தியம் வந்து அவையெல்லாம் அடிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் வாரிட்டு போனான்னு போட்டு வாலிபர்கள் கொல்லப்பட்டார்கள். வெட்டுண்டவர்கள் 35,000 1 லட்சம் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போனான்னு போட்டிருக்கு. அப்போ அவர்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நமக்கு நம்ம எப்பவுமே கடந்த காலம் நல்லா இருந்த மாதிரியா யோசிப்போம். இல்லவே இல்லை. இதுதான் உண்மையிலே சுகபோகமான காலங்கள். ஆனா இதுவும் நிலைச்சிருக்காது. இதுக்கு இப்ப நம்ம இப்படி இருக்கணும்னு சொன்னா எங்கெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. ஒரு காலகட்டங்கள்ல ஒரு ராஜ்யங்கள் கைவிடப்படும் போது. அதனால தேவன் இங்க தலைமுறையும் ஒருவனும் சமாதானமா இருக்கணும்னு அனுமதிக்கிறது இல்லை. இங்க இதெல்லாம் பரீட்சைக்கு வைக்கப்பட்டிருக்க இல்லை. சிலருடைய நன்மை சில தலைமுறை அவர்களை தொடரும். ஆனா தீமையும் அவர்களை எப்படியாவது வந்து பிடிக்கும். அதனால நன்மையும் தீமையும் மாறி வார உலகத்துல நிரந்தர சந்தோஷத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நிரந்தர சந்தோஷம் நன்மை மட்டும், பரிசுத்தம் மட்டும், அதுக்குள்ள குடியிருக்கதான் நிரந்தர சந்தோஷம். அதுவும் ஆத்துமாவிலிருந்து வருகிற சந்தோஷம் தான் சந்தோஷம். உடல் ரீதியில வர சந்தோஷமே இல்லை. அதை அனுபவிக்கிறனால போயிடும். ஆத்மாவுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் ஸ்தேவான கல்லறியும் போது அவன் அந்த சந்தோஷத்துக்குள்ள இருந்தான். இயேசு கிறிஸ்துவ மரண ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டு அவரை அடித்து நொறுக்கப்பட்ட போது அதுல பவுலை கல்லறிந்த போது அப்ப அவர்களுக்குள்ள அவருடைய ஆத்மா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. தேவனோட இருக்கிற இணைப்பு அதை நம்ம எல்லாம் யூகிச்சே முடியாதுல்ல. அதனால அது நித்திய சந்தோஷம். சரி, படிங்க ஒரு 2 இது கூட படிச்சுட்டு அடுத்த இது வார்த்தை தான் வருது. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, இயேசு சொன்ன சந்தோஷம், என் சந்தோஷம் உங்கள நிலைத்திருக்க, அது நிறைவா இருக்க, நிறைவான என்றென்றைக்கு இருக்க இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எவைகளை? இதுக்கு முன்ன சொன்னார்ல, என்னல நிலைச்சிருங்க, நான் உங்களை வச்ச மாதிரியின்படி வாழுங்க, என்னுடைய கற்பனையின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சு கொண்டு வந்து அவருக்கு அன்புல நிக்கிதான் கொண்டு வந்தது. இங்க வெளியேந்து பார்த்தா அது அன்புல இருக்கும், சிலுவையிலேயும் கொண்டு வந்திருக்காரு. ஆனா அவர் சொல்லியாரு, நம்ம அன்பு கூர்ந்து வாழ ஒரு இடம் இருக்குது, நான் உங்களுக்கு பிதாவாகவும் நீங்க எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருக்க ஒரு இடம் இருக்குது, சந்தோஷமாய் களி கூறுகிற இடம், மணவாளனும் மணவாட்டியும் மணவரையும், அதுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பரலோக ராஜ்யம், அதுல தேவனும் தேவனுடைய பிள்ளைகளும். அப்ப அங்க நம்ம சந்தோஷமா இருக்க, இங்க அதுதான் நிறைவா இருக்க இடம். அதனால என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும் பொருட்டு எங்க அது நிறைவடையுதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துலதான் நிறைவடையுது. அதுக்கு நீங்க இப்ப என்ன செய்யுங்க? என்னுடைய கற்பனையின்படி நடங்க, என்னுடைய பிரமாணத்தை கை கொள்ளுங்கள்னு சொல்லிடுவோம். அப்ப நமக்கு ஒருபோதும் பரிசுத்தம் ஆக விரும்புகிறவர்களுக்கு இங்க மாமிச சந்தோஷம் கிடையாது. ஆனா சந்தோஷமா இருக்கலாம், போதும் என்கிற மனம் இருந்தனா இருக்கணும். ஏன்னா நமக்கு வர துன்பத்தை நம்மளாக அப்படி செய்து போட்டான், எதிர்க்கிறான், இப்படி ஆகி போச்சு. ஒருவேளை நமக்கு நம்மை துன்பப்படுத்துற ஒரு சத்ரு இருந்து நம்ம அதை செய்யறதுனால வேதனைப்படுறோம். சத்ரு இல்லாமலே எத்தனை பேர் அழிஞ்சிட்டு இருக்கான். கொள்ளை நோயாவது சத்ரு, முன்னோருடைய சாபங்கள் அவனை அழிச்சிட்டு இருக்கு. சத்ரு வராமலே அழிஞ்சிட்டு இருக்கு பாவத்தினால. எவ்வளவு பேரை விபத்து நாசம். அப்ப நமக்கு கீழே ஆட்கள் என்ன செய்யும்? மாமிச பிரகாரம் பார்த்தாலும் கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க.
அதனால நமக்கு இங்க கிடைக்க வாய்ப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிறதுக்கும் அவருக்குள்ள வாழு சந்தோஷம்னு சொல்லியது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டியமோ அதுக்குள்ள இருக்கு. 1000 ரூபாய் கிடைச்சும் அல்லது 5000 கிடைச்சும் சந்தோஷப்படாதானே உண்டு. அவனுக்கு தேவைக்கு கிடைச்சிட்டுன்னா சந்தோஷப்பட்டு ஓடியவனே இருக்கேன். கொஞ்சம் போல கிடைச்சாரு. நம்ம மனம் எவ்வளவு ஈர்ப்பா இருக்கோ அவ்வளவு தக்கன சந்தோஷத்துக்கு இது இருக்கு. சிலர்லாம் அடங்கவே அடங்காதுல்ல. எவ்வளவு இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் அவனுக்கு அடங்காது. பிரச்சனைகள்ல போய் மாட்டிட்டு கிடக்கும். சிலவங்க இருக்கிறத வச்சு நீட்டா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போற ஆட்கள். ஏன்னா அவங்க அக்கம் பக்கம் பார்க்க மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வழி இது. நீ அப்படி போனா உனக்கு வாழ்க்கை நீ வாழ, எனக்கு வாழ்க்கை நான் வாழேன்டா, நான் அறிஞ்சதுன்னு சொல்லி வாழ்ந்தா சந்தோஷம் வரும். என்ன தேவன் இப்படி வழி நடத்துகிறார், தேவன் எனக்கு இப்படி அறிவிச்சிருக்காரு இப்படி வாழன்னு, அதுல நான் வாழேன்னு சொன்னா சந்தோஷம். ஆபிரகாம் அப்படிதான் வாழ்ந்தான். லோத்து கொஞ்சம் செழிப்பானதெல்லாம் தேடி போனான். கடைசியில பார்த்தா சோதகுமார பட்டணம் அழியுது. ஆபிரகாம்னாலதான் அவனுக்கு வாழ்வு, அது கூட அவனுக்கு நிலைக்க. அதனால தேவன் வைக்க வழிதான் சந்தோஷம். அவர் நமக்கு போதித்ததன்படி நிம்மதியாக இருக்கதான் சந்தோஷம். பரிசுத்தமாயிருந்து குற்றமற்றவர்களாயிருந்தா நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். தேவன் எனக்கு சொந்தக்காரரு, அவர் எனக்கு சம்பத்து, நான் அவருக்கு பிள்ளை, இந்த உறவை விட வேற என்ன சந்தோஷமா இருக்க முடியும்?